ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் ஜிம்முக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். பெட் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன்டா. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அப்படியே வாங்கடா டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். உங்கள் 2 பேரை பற்றியும் ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம்டா. நீங்கள் உங்களை பற்றி சொல்ல போனால் நீங்கள் வந்து கனடியன் கேர்ள், கனடாவில் தான் இருக்கீங்க. ஆனால் ஜிமின் வந்து கொரியன் பையன், ஹையர் ஸ்டடீஸ்க்காக கனடா வந்திருப்பார். ஸோ 2 பேரும் வந்து ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு. உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்குள்ளே கேவும் தயாங்கும் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு 4 பேருமே ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸு. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஜாலியாக இருப்பீங்க, சும்மா வைப் பண்ணிவிட்டு செம்மையாக இருப்பீங்க. அண்ட் தென் உங்களை பற்றி சொல்ல போனால் உங்களுக்கு வந்து அம்மா அப்பா கிடையாது. பட் ஜிமின் கிட்டே என்ன சொல்லியிருந்துருப்பீங்கன்னா, எனக்கு வந்துட்டு அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்துருப்பீங்க. ஓகேவா, அவ்வளோதான்டா இன்ட்ரோ. இப்போது உங்கள் சைட் பார்த்தா நீங்கள் கிச்சனில் நின்று குக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே ரொம்ப ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்பைஸியாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ மொத்தமாக எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே டேபிளில் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து உட்காடுறீங்க. இங்கே ஜிமின் சைட் வந்தால் அப்போ தான் குளிச்சிருப்பான். ஒரு மாதிரி உடம்பெல்லாம் வெட்டாக இருக்குது. அந்த ஒரு ஸ்டேட்டில் வந்து அப்படியே டேபிளில் உட்காந்து அவள் அப்படியே சாப்பிட உட்கார நீங்கள் எல்லாமே ஸ்பைசி ஃபுட்டாகவே, அதாவது ஸ்பைஸியாக பண்ணது எல்லாத்தையுமே ஜிமினுக்கு எடுத்து சர்வ் பண்ணுறீங்க. அவன் அப்படியே சாப்பிட்றான். இந்தா ஜிமின், கொஞ்சம் கூட சாப்பிடு. இல்லடி போதும், எடுத்து அங்கே வச்சுட்டு சீக்கிரமாக ரூமுக்கு வந்துடு. ஏய், எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேனே. இல்லை, எனக்கு அவ்வளோலாம் பொறுமை இல்லை, சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஜிமின் வந்து எழுந்திரிச்சு ரூமுக்கு போயிடுறாரு. ஸோ எங்கள் ஒயன் வந்து ஒரு மாதிரி பார்க்குறா. எனக்கு ரொம்ப ஒப்சஸாக இருக்கானோ தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் எடுத்து கிச்சன் சிங்கில் போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு நடந்து போகிறீங்க. ஸோ ஜிமினோட ரூமுக்கு தான் அப்படியே போயிட்டு உட்காடுறீங்க. பார்த்தா ஜிமின் வந்து ரூமில் இல்லை, வாஷ்ரூம் போயிருப்பான். ஸோ அப்படியே வந்து உட்காந்துட்ருக்கீங்க. ஒரு 2 மினிட்ஸ்லையே ஜிமினும் வாஷ்ரூம்லேருந்து அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வராரு. என்ன ஜிமின், ஆள் ஓகேவா? ஓகே தாண்டி, எல்லாம் செட் பண்ணிட்டேன், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து பெட்டில் படுக்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே வந்து உங்கள் மேலே அப்படியே லைட் ஆகுறான். ஜிமின், திஸ் டைமாவது கொஞ்சம் பார்த்து பத்திரமா பண்ணு. என்னாச்சு? இல்லைடா, போன தடவை நீ பண்ணது, புறாண்டி வச்சதெல்லாம் ஒரு மாதிரி இன்னும் வலிக்குது. பண்ணுறேன்னா ஜஸ்ட் அதை மட்டும் பண்ணலாம்ல. அப்படின்னா கிக்கே இருக்காது, லூசு மாதிரி பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இன் பண்ணிடுறான். ஏன்டா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? எப்போ தாண்டி உங்ககிட்ட சொல்லிட்டு பண்ணியிருக்கேன், வலிக்குதான் என்ன? அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து படுத்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி இன் பண்ணி வச்சுட்டு உங்களோட டாப் இயர் எல்லாத்தையும் அப்படியே கழட்டி தூக்கி வீசுகிறான். இப்படியே தான் ஒரு 1.5 ஹவர் அப்படியே பாஸ் ஆகுது. ஸோ அப்படியே ஜிமின் வந்து பார்க்குறான். ஃபில் ஆயிடுச்சுடி, சரி சேஞ்ச் பண்ணு, இரு 1 நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே வெளியே எடுத்துகிட்டு பக்கத்துலேயே வச்சுருப்பான். அதை எடுத்து அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிறான். இப்போ ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் பண்ணிகிட்டே இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி செம்மையாக ஏறுது. அப்படியே ஒரு மாதிரி ஹை லெவலில் ரீச் பண்ணி அப்படியே பயங்கரமாக நீங்களும் மூவ் ஆன் பண்ணிவிட்டு செம்மையாக ஜிமினையும் ஹைப் ஆக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி அந்த நைட்டு ரஃப் அண்ட் டஃபாக சூப்பராக போகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எப்பவும் போல் வேக் ஆகி டிஷ் வாஷ் எல்லாம் பண்ணுறீங்க. ஸோ எல்லாம் பண்ணிவிட்டு ஜிமினுக்கு சமைச்செல்லாம் வைக்கிறீங்க. ஸோ எல்லாமே பண்ணிவிட்டு டிவி முன்னாடி உட்காருறீங்க. அப்போ தான் ஜிமின் எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு அப்படியே வெளியே வந்து பார்த்தா நீங்கள் டிவி பார்த்துட்ருக்கீங்க. அப்போது டிவியில் வந்து ஒரு லவ் சாங் ஓடிட்டுருக்கு. நீங்கள் அதை ரசித்து அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஜிமினுக்கு அதை பார்த்த உடனே வெறி ஆகுது. அப்படியே உங்கள் கையில் இருந்த ரிமோட்டை பிடுங்கி அதை சடனாக ஆஃப் பண்ணிடுறான். என்ன தான் உனக்கு பிரச்சனை? ஏதாவது ஒன்றை பார்த்துட்டு இருந்தா உருப்படியாக பார்க்க கூட விட மாட்டியா? இப்போ எதுக்கு? இதெல்லாம் உனக்கு தேவையா? இதெல்லாம் எனக்கு தேவையான்னு இல்லை, நமக்கு தேவை ஜிமின். இது நமக்கு தேவையா? லிசன் மோயன், நான் உன்னை பெட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். லைஃப் லாங் எல்லாம் என்னால் எல்லாம் உன் கூட இருக்க முடியாது. அப்படியா? ஜஸ்ட் யூஸ் அண்ட் த்ரோ ப்ராடக்டா ஜிமின் நான்? யூஸ் பண்ணிட்டு அப்படியே த்ரோ பண்ணிடுவியா? இங்கே பாரு, ஆல்ரெடி நீ என்கிட்ட கன்ஃபஸ் பண்ணியிருக்க உன்னோட லவ்வை. பட் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்டே இல்லை, உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கோவமாக பேசுகிறான். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, உனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நான் விட்டுறணுமா? இங்கே பாரு, இது ஒன்றும் அவ்வளவு சீரியஸான ரிலேஷன்ஷிப்ஸ் கிடையாது, ஓகேவா? இதோ ஓவராக பண்ணிகிட்டு இருக்காத, புரிஞ்சுதா? நான் ஓவராக பண்ணுறேன்னா ஜிமின்? அப்படியே ஒன்று விட்டேன்னா
போடி போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கோவப்பட்டுட்டு திருப்பியும் ரூம் போயிடுறான். ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட தான் வந்திருப்பான். பட் நீங்கள் வந்துட்டு பண்ண விஷயத்தினால அப்படியே மூட் அப்செட் ஆகி அப்படியே ரூமுக்கு திருப்பி போயிடுறான். உங்களுக்கு செம்மையாக ஒரு மாதிரி அழுகையாக வருது. நீங்கள் வந்து செஞ்சு வச்ச சாப்பாடெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் கொட்டிடுறீங்க. கொட்டிட்டு அப்படியே எல்லாத்தையும் எடுத்து சிங்கில் போட்டு மறுபடியும் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்படி என்ன அப்படி என்ன நான் அவங்ககிட்ட தப்பாக கேட்டுட்டேன்? லவ் 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 பண்ணுன்னு தானே சொன்னேன். அதுக்கு அதுக்கு இப்படி பண்ணிட்டு போகிறான். இதை பார்த்தா என்ன ஸ்லெட்டு மாதிரி இருக்கா இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே ரொம்ப ஸ்பீடாக வாஷ் பண்ணி உங்களுக்குள்ளேயே நீங்களே பேசிட்டு ஒரு மாதிரி அழுது நின்று வாஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் என்ன பண்ணுறது? நானும் ஒரு மனுஷி தானே. எனக்கு என்ன ஃபீலிங்ஸ் இல்லையா? ஏதோ ரோபோ போட்டு பண்ணுற மாதிரி தினமும் நைட்டு ஏதோ பச்சை செஞ்சிட்ருக்கான். நான் எல்லாத்துக்கும் ஒபே பண்ணி போகிறேன்ல. இனி ஒரு பொண்ணை இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டே இப்படியே இருப்பாளா? அவனோட நல்லதுக்கு சொன்னால் கூட அவனுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கீங்க. ஆனால் இவன் மட்டும் வேறு எவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டேன்னா எப்படி நீ அதெல்லாம் பார்த்துட்டு உயிரோட இருப்ப? கண்டிப்பாக நீ எல்லாம் உயிரோடு இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு உங்கள் மனசில் நீங்கள் எல்லாத்தையும் நினச்சிட்டு ஒரு மாதிரி ஸ்பீடாக வாஷ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக எல்லாத்தையும் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு மாதிரி வெஜ்ஜீஸ் எல்லாம் எடுத்து திருப்பி கட் பண்ணுறீங்க. ஏன்னா லஞ்சுக்கு சமைக்கணும் இல்லையா? ஸோ எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது ஜிமின் திருப்பி டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சவுண்ட் கேட்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு ரியாக்ட் எதுவும் பண்ணாமல் நின்று அந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜிமின் டேரெக்டாக அப்படியே கிச்சனுக்குள்ளே தான் வராரு. நீங்கள் திரும்பி நின்று தானே கட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ ஒரு மாதிரி பேக்கப் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்காரு. உனக்கு இப்போ என்ன வேணும்? ஒழுங்கு மரியாதை ரூமில் போய் படு. என்னடி என்ன ஓவராக பண்ணிகிட்ருக்க? கோவமாக இருக்கியா என்ன? அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்பீடாக அப்படியே கட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பார்த்தாவே தெரியுது ஓவராக பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நெக்கை வந்து ஸ்மெல் பண்ணுறான். உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கூசுது. நீங்கள் வந்து ஒரு மாதிரி வேண்டா வெறுப்பா தலையை ஒரு மாதிரி ஷேக் பண்ண ஜிமினுக்கு அப்படியே டக்குன்னு கோவம் வந்து டைட்டாக ஒரு பைட் பண்ணுறான் நெக்கில் தான். ஸோ உங்களுக்கு செம்மையாக வலிக்குது. அப்படியே கத்த எதுவும் செய்யாமல் நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஜிமின் அப்படியே நோட்டீஸ் பண்ணிவிட்டு சீக்ஸில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். நீங்கள் அப்படியே திருப்பி பார்க்குறீங்க. அவனுக்கு வேணும்னு சொல்லும்போது வரான், வேணான்னா அப்படியே விட்டுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்று பார்த்துட்ருக்கீங்க. ஜிமினுக்கு இங்கே மைண்ட் வாய்ஸ், ஐயோ ஒத்தா சண்டை போடுறேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன மூடிட்டு இருக்க முடியாமல் அரிப்படுத்து அவன் பக்கத்துலேயே திருப்பி போடியடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவனே திட்டிட்டு போய் ரூமில் போய் திருப்பி போய் படுத்துக்கிறான். ஸோ நீங்கள் வெஜ்ஜீஸ் எல்லாம் கட் பண்ணி குக் பண்ணிவிட்டு ஜிமினை திருப்பி கூப்பிடுறீங்க. ஸோ ஜிமின் வந்து அப்படியே உட்காடுறான் டைனிங் டேபிளில். உட்காந்து அப்படியே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறான். 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றீங்க. நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசலை ஜிமின்கிட்ட. அப்படியே ஒரு மாதிரி குனிஞ்சே உட்காந்து சாப்பிட்றீங்க. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதும் உங்கள் தட்டை எடுத்து கிச்சனில் வைக்கிறீங்க. ஸோ ஜிமின் இதை பார்த்த உடனே அவனுக்கு செம்மையாக இரிட்டேட் ஆகுது. ஏன்னா எப்போவுமே நீங்கள் வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து ஒரு மாதிரி பேசிகிட்டே தான் சாப்பிடுவீங்க. இன்றைக்கி வந்து டக்குன்னு அப்படியே எடுத்துகிட்டு போனதும் ஜிமினுக்கு செம்மையாக கோவம் வருது. அப்படியே அங்கே இருக்க தண்ணி எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்த கையோட அப்படியே ஹேண்டை வாஷ் பண்ணுறான். வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சேரை ஒரு மாதிரி கோவமாக நறுக்கிட்டு அங்கேருந்து ரூமுக்கு திருப்பி போயிடுறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க கிச்சன்லேருந்தே. ஸோ பார்த்துட்டு அப்படியே அந்த அவன் சாப்பிட்ட தட்டையும் எடுத்து திருப்பியும் கழுவி வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி சோஃபாவில் டிப்ரெஷனாக உட்காடுறீங்க. உங்களுக்கு செம்ம டயர்டாக இருக்குது. டயர்ட்னஸில் அப்படியே சோஃபாலேயே படுத்து தூங்கிடுறீங்க. இப்படியே நைட்டு 8 o'clock ஆகிருது. நீங்கள் செம்ம டயர்டில் செம்மையாக தூங்கி இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஏதோ வியர்டாக ஸ்ட்ரேஞ்சாக இதாகுது. யாரோ ரொம்ப டீப்பாக பார்த்துட்டு இருக்க மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டு நீங்கள் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஃப்ரெண்டில் ஜிமின் உங்களை தான் நீங்கள் தூங்குறது தான் உட்காந்து பார்த்துட்ருக்கான். ஃப்ரெண்டில் ஃபுட் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கான். ஸோ அதெல்லாம் பார்க்குறீங்க. பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஜிமினை பார்த்து முறைச்சிட்டு கிச்சனில் போய் தட்டெடுத்து டைனிங் டேபிளில் வச்சுட்டு அந்த ஃபுட்டெல்லாம் பிரித்து அதில் கொட்டிட்டு நீங்கள் உட்காடுறீங்க. ஜிமினுக்கு கோவமாக வருது. ஏன்னா ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசலாம் மத்தியானத்துலேருந்து. அதனால் அவனுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. அவனும் ஒன்றுமே சொல்லாமல் ஒரு மாதிரி வந்து உட்காந்துக்கிறான். ஸோ 2 பேரோட தட்டிலையும் அப்படியே கொட்டி வச்சுட்டு 2 பேரும் சாப்பிட்றீங்க. நீங்கள் ரொம்ப மெதுவாக சாப்பிட்றீங்க. ஏன்னா ஜிமின் வந்து
நீங்கள் எந்திரிச்சு போயிட்டீங்க அப்படின்னா ஜிமின் வந்து சாப்பிட மாட்டான். ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் ரொம்ப மெதுவாக சாப்பிட்றீங்க. ஜிமின் ஃபைனலி சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் ஏதாவது பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே பேசலையே. அப்படியே தட்டை எடுத்துகிட்டு திருப்பி வந்து கிச்சனுக்குள்ளே போயிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்பி பார்த்தா ஜிமின் அதே மாதிரி கோவத்தில் எந்திரிச்சு போயிருக்கான். ஸோ நீங்கள் அவனோட தட்டையும் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு ரூம் போயிட்டு பார்த்தா ஜிமின் எல்லாம் ரெடியாக உட்காந்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு உட்காடுறீங்க. உங்களை வந்து செம்மையாக வச்சு செய்கிறான். பட் நீங்கள் வந்து மார்னிங் சவுண்டு எதுவுமே கொடுக்கல. அப்படியே வேண்டா வெறுப்பாக படுத்துட்ருக்கீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் பாட்டுக்கு அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. ஜிமின் அதெல்லாம் நோட் பண்ணவே இல்லை. உங்கள் பாடியில் அவ்வளோ அப்சஸாக அப்படியே பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்க. ஒரு மாதிரி பாஸ்டில் நடந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்துட்ருக்கீங்க. தேர்ட் இயர் செகண்ட் செம் ஸ்டார்டிங்கில் அப்படியே நீங்கள் வந்து டே கூட நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது ஒரு சைட் கார்னரில் பார்த்தா ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கான். தயாங், உனக்கு எங்கேயாவது போகணுமா? ஆமாடி, அர்ஜென்ட்டாக வாஷ்ரூம் வருது. உங்ககிட்ட பேசிகிட்டே வந்ததில் அந்த விஷயத்த மறந்தே போயிட்டேன். நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பாட்டுக்கு வாஷ்ரூம் சைடு அப்படியே போயிடுறான். ஸோ நீங்கள் வந்து அப்படியே போயிட்டு ஜிமின் பக்கத்தில் உட்காடுறீங்க. என்னாச்சுடா, ஏதோ ரொம்ப மூட் அப்செட்டாக இருக்க போல். இல்லடி, ஒன்றும் இல்லை. ஏய், என்னன்னு சொல்கிறா? என்ன? ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன? ஏய், சொல்லி தொலை, என்ன? அப்போ ஏதோ ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து நீட்டுறான் உங்ககிட்ட. நீங்கள் அதை வேக வேகமாக வாங்கி பிரிக்கிறீங்க. பிரித்து ஒரு மாதிரி வாசிக்கிறீங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல. என்னடா இது, உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு மேலே பேர் பார்க்குறீங்க. ஜிமின் தான் இருக்குது. என்னடா, என்ன ஆச்சுடா, எனக்கு ஒன்றுமே புரியல, ஏதாவது சொல்லு. ஏதோ டிசீஸ் ஆண்டி, அப்படியே தினமும் யார் கூடயாவது அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. யார் சொன்னா? டாக்டர் தான். ஏய், என்னடா? இதுக்கெல்லாம் எவ்வளவு வெக்ஸாகி போய் உட்காந்துட்ருப்ப? நான் என்னடி பண்ணுறது, தினமும் ஸ்லெட்டுன்னு சொல்லிட்டு தேடி போயிட்டுருக்க சொல்கிறியா? அதெல்லாம் டூ டேஞ்சரஸ். ஏதாவது தெரிஞ்ச பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. உனக்கு ஓகேன்னா நானே உன் கூட அப்படி இருக்கேன். என்ன பேசிகிட்டு இருக்க? நீ என் ஃப்ரெண்டு. ஏன் துறை ஃப்ரெண்டெல்லாம் பெட் ஃப்ரெண்டாக வச்சுருக்க மாட்டிங்களா என்ன? ஓ, ஆனால் ஒயன், உனக்கு இதில் ஓகேவா? எனக்கு ஓகே தான். உனக்கு ஓகேன்னா சொல்லு, நான் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துகிட்டு உன் கூட வந்துடுறேன். மெடிக்கல் டெஸ்ட்டு உனக்கா? எதுக்கு? இப்போ எனக்கு ஏதாவது இருந்து நீ என் கூட பண்ணி உனக்கு அது வந்துடக்கூடாதுல்ல, அதுக்கு தான். பண்ணிவிட்டு வந்துடவா? அதெல்லாம் வேணாம். நீ வரேன்னு சொல்கிற, அதுக்கப்புறம் எதுக்கு அதெல்லாம்? நான் பண்ணிகிட்டே வரேன். நான் என்னைக்கு செக் பண்ணிவிட்டு நாளையிலேருந்து வரவா? வீட்டில் என்ன சொல்லுவேன்? வீட்டில் எல்லாம் சமாளிச்சுக்கலாம். நீ ஓகேவான்னு மட்டும் சொல்லு. ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாகவே சொல்லியிருப்பான். ஸோ அன்னையிலேருந்தே இது வந்துட்டு நடந்துகிட்ருக்கு. அன்னையிலேருந்து ஒவ்வொரு நைட்டும் நடக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொரு நைட்டும் சலிக்காமல் ஜிமினுக்கு பிடிச்ச மாதிரி மூவ் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஜிமினுக்கு வந்து ஒவ்வொரு நைட்டும் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும். அவன் வந்து எல்லா நைட்டையும் அவ்வளோ அழகாக ஸ்பெண்ட் பண்ணுவான். ஈவன் தாட் அந்த டே டைம் கூட ஒரு மாதிரி ஜாலியாக சில் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கிச்சன் ஒர்க்கில் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே கார்டனிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணிவிட்டு ஜாலியாக உங்கள் கூடவே இருப்பான். ஸோ இப்படியே தான் இருந்துகிட்ருக்கோம். ஒன் ஃபைன் டே ஜிமின் வெளியே போயிருந்திருப்பான். ஸோ நீங்கள் வந்து டெரஸில் போயிட்டு செம்மையாக ஒரு ரொமான்டிக் தீமில் எல்லாத்தையுமே பண்ணியிருந்திருப்பீங்க. எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து ஜிமினுக்காக தான் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ வெளியே போன ஜிமினும் அப்படியே உள்ளே வந்துடுறாரு வீட்டுக்குள்ளே. ஸோ வந்து பார்த்தா உங்களை காணும். அப்படியே தேடிட்டே டெரஸ் பக்கம் வந்தா இங்கே ஒரு ரொமான்டிக்கான வியூவில் அவ்வளோ அழகாக அந்த செட்டப் இருக்குது. ஜிமின் ஒரு மாதிரி எல்லாத்தையும் பேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்கும். அதில் கொண்டு வந்த பேகு கீ எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி உள்ளே நடந்து வர டக்குன்னு நீங்கள் வந்துட்டு வரீங்க ஜிமினோட முன்னாடி. ஸோ வந்துட்டு அப்படியே ஜிமினை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. என்னடி? இன்னைக்கு உங்ககிட்ட சர்ப்ரைஸாக ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். சர்ப்ரைஸா? என்ன சொல்லணும்? அது ஒன்றும் இல்லை ஜிமின், ரொம்ப நாளாக இதை உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி தான் நினச்சி வச்சுருந்தேன். ஈவன் தாட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஒரு 2 வீக்ஸ்லேயே இந்த இது எனக்குள்ளே வந்துடுச்சு. அதனால தான் அதுக்கும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன்.
ஸோ ஸோ வாட், என்ன விஷயம் அது? ஜிமின், அது அது வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக்கில் வந்து ரோசஸ் தான் மறைச்சி வச்சுருந்துப்பீங்க. அதை அப்படியே நீட்டுறீங்க ஜிமின் கிட்ட. ஜிமினுக்கு வந்து ஒரு சைடு ஷாக்கு, இன்னொரு சைடு அவ்வளோ கோவம் வருது அவனுக்கு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஸ்மைலோட அப்படியே நீட்டிகிட்டு இருக்கீங்க ரோஸை, அப்படியே தட்டி விட்டுறான். ஏய் ஐ யூ மேட், எனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஜிமின், ஏன் ஏன் என்ன உனக்கு பிடிக்காதா? ஏய் உன்னை இங்கே பாருவேன், உன்னை எனக்கு பிடிக்கும், ஆனால் அந்த ஒரு கண்ணோட்டத்தில் கிடையாது. யூ ஆர் மை ஃப்ரெண்ட், ஜஸ்ட் ஃப்ரெண்ட், உனக்கு புரியுதா? ஆனால் ஆனால் ஜெமின், ஃப்ரெண்ட்ஸ் ஏன் லவர்ஸ் ஆகக்கூடாதா? ஏய் பைத்தியம் மாதிரி பேசாதடி, உன்னை நான் அப்படி பார்த்தது கிடையாதுன்னு சொல்கிறேன்ல. அப்போது என் மேலே கொஞ்சம் கூட ஆசையே இல்லாமல் தான் என் கூட இவ்வளோ நாள் இருக்கியா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி கேட்குறீங்க. இங்கே பாருவன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுற. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் மென்டலி ஹெல்ப் பண்ணுவாங்க, நீ எனக்கு ஃபிசிக்கலாகவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற. இதெல்லாம் கனடாவில் காமன் தானே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி ரொம்ப கோவமாக கேட்குறான். கனடாவில் இந்த விஷயம் எல்லாம் காமன் தான் ஜிமின், ஆனால் என்னோட மைண்ட் இதை ஏற்றுக்கலை. அப்போது உனக்கு என் மேலே துளி துளி கூட ஆசை இல்லையா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப வெக்ஸாகி போய் கேட்குறீங்க. ஏய் உன் மேலே எனக்கு எந்த ஒரு அஃபெக்ஷனும் கிடையாது, உனக்கு புரிஞ்சிச்சா? ஒருவேளை நான் உனக்கு அஃபெக்ஷன் தர மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டேன்னா ஐம் ரியலி சாரி. இதோட தான் நீ இருக்க அப்படின்னா நீ என் வீட்லேயே இருக்க வேணாம், உங்கள் அம்மா கிட்ட சொல்லிவிட்டு நீ போயிடு, அவங்கக்கிட்டேயே போயிடு. ஐயோ சீரியஸ் ஜிமின்? சீரியஸாக சொல்கிறியா? நான் போயிடவா? நான் உனக்கு வேணாமா? தயவு செஞ்சு போயிடு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி நின்றுட்டுருக்கான். உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே வந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டே அங்கேருந்து நீங்கள் வந்துட்டு வெளியே போகிறீங்க. நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணதுலேருந்து ஒரு 1 வீக் ஜிமின் வந்துட்டு உங்ககிட்ட சுத்தமாக பேச மாட்டான், நீங்களும் ஜிமின்கிட்ட பேச மாட்டீங்க. நீங்கள் உங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்ப்பீங்க, ஜிமின் அவன் பாட்டுக்கு அவனோட வேலையை பார்த்துட்டு அப்படியே தான் இருக்கும். தென் 1 வீக் லேட்டர் உங்களால் சுத்தமாக முடியாது ஜிமின்கிட்ட பேசாமல். ஸோ அப்படியே நீங்களே போய் சொல்லிடுறீங்க, ஜிமின் ப்ளீஸ் நான் பண்ணது தப்பு தான், அதுக்கு நீ என்கிட்ட தயவு செஞ்சு பேசாமல் மட்டும் இருக்காத, என்னால் முடியல. என்னாலையும் முடியல தான், ஏன்னா 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கோம், என்னாலையும் பேசாமல் சுத்தமாக முடியல. பட் அதெல்லாம் வேணாம், உனக்கு புரிஞ்சுதா? சரி, நான் லவ் பண்ணலை, ஓகே தான், பட் என்கிட்ட பேச மட்டும் இருக்காது ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. அதுலேருந்து 2 பேரும் பேசிட்டு திருப்பியும் ஜாலியாக இருக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த இன்சிடெண்ட் வந்து ஜிமினை கொஞ்சம் கூட கோவப்படுத்திடுச்சு. அது நீங்கள் வந்து எல்லாத்தையும் நினச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் பாட்டுக்கு ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. ஜிமின் உங்களோட பாடியிலே அப்படியே ஒப்சஸாக பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ நீங்களும் வந்து எதுவுமே கண்டுக்கலை, அப்படியே ஒரு மாதிரி வந்து படுத்திருக்கீங்க, ஒரு மாதிரி சோல்லெஸ் பாடி மாதிரி அப்படியே படுத்திருக்கீங்க. ஜிமின் பாட்டுக்கு நல்லா வந்து கைவரிசையெல்லாம் காட்டி விட்டுருதான். ஸோ இப்படி நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. டைம் இப்போது ஒரு 11 இருக்கும் மார்னிங். ஸோ 2 பேருமே ஒரு மாதிரி ஹாலில் உட்காந்து வெறிக்க டிவியே பார்த்துட்ருக்கீங்க. லைக் டிவியை போட்டு டிவியை பார்த்துட்ருக்கீங்க வெறிக்க. ஸோ 2 பேரும் பேசாமல் அப்படியே டிவியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. ஸோ ஜிமின் அப்படியே உங்களை பார்க்க நீங்கள் அப்படியே தூரமாக வேறு ஏதோ சைட் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜிமினுக்கு புரிஞ்சிருது நம்ம தான் போய் ஓப்பன் பண்ணணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பாட்டுக்கு எந்திரிச்சு அப்படியே போயிட்டு ஓப்பன் பண்ணால் ஜேகேவும் தயாங்கும். டேய் ஜிமினு கோழி குஞ்சு எப்பட்றா இருக்க? நல்லா இருக்கேன்டா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. டே குட்டி குஞ்சா ஆளே மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தயாங் சொல்ல, யாரா இவன்? டே மாப்பிள்ள என்னடா என்ன யாருன்னு கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சி ஜேகேவை பார்க்க ஜிமின் அப்படியே முறைச்சி தயாங்க பார்க்குறான். குட்டி குஞ்சனா? டேய் உன்னை விட 2 மாதம் பெரியவன் நான், உன்னதை விட என்னது பெருசாக தான் இருக்கும், பிஞ்சிலையே பழுத்த வேண்டாம் நான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் டைலாக் பேசிகிட்டு இருக்க. பாருடா யாரோ இப்போ தான் கேட்டாங்க, யாரா இவன், எந்த மனுஷன்டா இவன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னடா அண்ணா பிஞ்சிலையே பழுத்தவன்?
டேட் ஆஃப் பர்த்லேருந்து மொத்த ஜாதகத்தையும் சொல்லிட்டாரு தோற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங்க ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏ ஒத்தா, உன்னை விட்டு 2 மாதம் ஆகுதுடா, ஊர்லேயே இல்லாமல் காணாமல் போயிட்டு இப்போ வந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி கோவப்படுறான். ஸோ இப்படியே வந்து 2 பேரும் ஒரு மாதிரி அடிச்சுக்கிட்டு 3 பேரும் உள்ளே வந்து சேர்ந்துடுறாங்க. அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. ஜேகே அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஹாய் வயன், என்ன ஒரு மாதிரி கோவமாக உட்காந்துட்ருக்க? நத்திங் ஜங்குக், ஏதாவது சாப்பிட்றியா? நத்திங், கொஞ்சம் குடிக்க மட்டும் ஏதாவது எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் சோஃபாவில் வந்து உட்காடுறாங்க. டேய் தயாங், சொல்கிறேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவை மட்டும் அங்கே உட்கார வச்சுட்டு 2 பேரும் எந்திரிச்சு போயிடுறாங்க. ஏடா என்ன மயிரா எடுத்துகிட்டு வந்தியாடா? மச்சான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், இந்தா இது வேற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சம் டேப்லெட்ஸ் தான், அப்படியே அதை மொத்தத்தையும் கொண்டு ரூமில் போய் வச்சுட்டு ஒரே ஒரு டேப்லெட்டை மட்டும் எடுத்து போட்டுக்கிறான். டேய் என்னடா? அப்பாடா இப்போ தாண்டா நிம்மதியாக இருக்குது. ஐயோ, இதை 2 மாதத்துக்கு ஒருக்கா வாங்குறதுக்குள்ளே என் உயிர் ஒருக்கா போயிட்டு வந்துடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி பெருமூச்சு விட்டுட்டு இருக்கான். டேய் அதை வாங்கிட்டு வந்தியா? ஆமாச்சான், கேஜாக வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன நீ இப்போ ஓகே தானே? உன் எப்படி நல்லா தானே இருக்கா? இல்லைடா, 2 நாளாக ஒரே சண்டை. என்னடா சொல்கிற? சண்டையா? ஆமாம், நான் லவ் வேணான்னு சொல்கிறேன், அவள் பாட்டுக்கு லவ் தான் ஏதோ முக்கியம்னு சொல்கிற மாதிரி பாட்டெல்லாம் போட்டு வைப் பண்ணிட்டு கிடக்கா. சுத்தமாக பிடிக்கலடா அவளை, வர வர பிடிக்கலையா? ஏன்டா? ஏன்? இல்லை மச்சான், என்னமோ தெரில, ஆனால் பிடிக்கலன்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒதுக்கவும் தோணலை. ஒரு மாதிரி அவகிட்ட தான் போகிறேன், என்ன தான் அடித்தாலும். டேய், உன்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஒன்றும் உனக்கு அந்த மாதிரி தோணலே? சேச்சே, ஒரு மாதிரி தோணுதுடா. ஒரு மாதிரி அவள் கோவப்பட்டாலே ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி பண்ணுது. அவள் பக்கத்தில் போயிட்டு ஏதாவது கிரிஞ்சு பண்ணிவிட்டு சுற்றிட்டு இருப்பேன், இல்லைன்னா என்ன பண்ணாலும் பேச மாட்டேங்கிறா மச்சான். அதான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. டேய் மச்சான், எனக்கு என்னமோ நீ அவளை லவ் பண்ணுறேன்னு தான் தோணுது. டேய் சும்மா இருடா, எனக்கும் லவ்வுக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும்ல. லவ்வுக்கும் உனக்கும் செட் ஆகாதா? நீ தான் சொல்லிக்கணும். 1 வீக் உன் கூட தானே இருப்போம். அதை வச்சு நானே பார்த்து சொல்லிக்கிறேன் என்ன ஏது எப்படின்னு சொல்லிட்டு. 1 வீக்கோ? சரிடா மச்சான், வெளியே ஜேகே வேற உட்காந்துட்ருக்கான், அவனுக்கு வேற இந்த சம்பவம்லாம் தெரியாது, கிளறி வச்சிடாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்கே உள்ளே நின்று பேசிகிட்டு இருக்க. நீங்கள் அதுக்குள்ளாடி ஜேகேக்கு பனானா ஷேக் ரெடி பண்ணி அப்படியே ஜேகேக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க. இன்னுமே மறக்கலை நீ எனக்கு பனானா ஷேக் பிடிக்கும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் மறக்க முடியுமா? இந்த பொடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே கிட்ட கொடுக்க ஜேகே வாங்கி குடிக்கிறான். அப்புறம் ஜிமின் கிட்ட சொன்னியா என்னென்னு? அதான் உனக்கு அம்மா அப்பா இல்லாத விஷயத்த. இல்லை ஜேகே, எதுவும் சொல்லலை, போய் சொல்லி தான் வச்சுருக்கேன், அம்மா அப்பாலாம் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா? ஆமாம். அப்புறம் உன்னோட லைஃப் எல்லாம் எப்படி போகுது? குட். இனிதான் வேலை தேட போகணும், அது வேற நினச்சாவே ஒரு மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஏன், இவ்வளோ நாள் என்ஜாய் பண்ணிட்டோம், இனிமேல் நம்மளோட பர்சனல் லைஃப் பார்க்க போகிறோம், அவ்வளோதான். அதுவும் கரெக்டு தான். நீ எதுவும் ட்ரை பண்ணல? போகணுண்டா, ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, அதான் கொஞ்ச நாள் போட்டோம், அதுக்கப்புறம் நம்மளே போய் தேடிக்கலாம். கரெக்ட் தான், உனக்கு ஓகே ஆனதுக்கப்புறமே தேடு. சரி உட்காரு, கிரிக்கெட் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரும் இங்கேருந்து பேசிட்டு அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. 4 பேரும் உட்காந்து செம்மையாக என்ஜாய் பண்ணி அப்படியே வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. அந்த டே நைட்டும் ஆகுது. இங்கே தயாங்கும் ஜங்குக்கும் அப்படியே தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டு ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. இங்கே ஜிமின் சைட் வந்தால் அப்படியே ஒரு மாதிரி ரூமில் ஸ்வெட்டாக நின்றுட்டுருக்கான். ஓ காட், என்ன இது இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நெக்கெல்லாம் ஸ்மாஷ் பண்ணிகிட்ருக்கான். ஓ மை காட், இப்போ மட்டும் டேப்லெட் எடுக்கலான்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டேப்லெட்டை பிச்சு வாயில் போட்டுட்டு தண்ணி அப்படியே குடிக்கிறான். இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவனே இது பண்ணிகிட்ருக்கான், காம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது அந்த டேப்லெட் வந்து ஆக்டிவேட் ஆக. அப்படியே வந்து ஓகேவா ஷர்ட்டெல்லாம் சரி பண்ணிவிட்டு அவனும் வெளியே வரான். ஸோ 2 பேர் முன்னாடியும் அவனு போயிட்டு உட்காந்து செம்மையாக அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா 3 பேருமே ஆஃப்டர் 2 மந்த்ஸுக்கு அப்புறம் தான் மீட் பண்ணியிருந்துருப்பாங்க. அதில் ஜேகேக்கும் ஜிமினுக்கும் கொஞ்சமாவது டச் இருந்திருக்கும். இங்கே தயாங்கா ஒன்றுமே இருந்திருக்காது, டச்சும் இல்லை ஒன்றுமே இல்லை. அப்படியே போனவன்
அப்படியே போயிருந்திருப்பான். ஸோ 2 மந்த்ஸ் கழிச்சு தான் இப்போ தான் திரும்பி வந்திருக்கான். அப்படியே 3 பேரும் உட்காந்து செம்மையாக அரட்டை அடிச்சிட்டு இருக்க. நீங்கள் கிச்சனில் உள்ள சின்ன சின்ன வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வரீங்க. ஜேகே உங்களை அப்படியே பார்க்குறாரு. என்ன மயன், என்னாச்சு, வா வந்து உட்காரு, கதை பேசலாம். இல்லை ஜேகே, ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் படுத்துக்கிறேன், நீங்கள் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ ஜிமினோட ரூம் எக்ஸப்ட் வந்துட்டு ஒரு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமில் போய் படுத்துக்கிறீங்க. அதில் வந்துட்டு ஒரு குட்டியாக பெட்டு போட்டு வச்சுருப்பான். அது வந்து எதுக்குன்னா கெஸ்ட் யாராவது வந்தால் தங்க வைக்கிறதுக்காக தான் அந்த ரூம் இருக்கும். பட் நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி போயிட்டு அந்த ரூமில் வந்து படுத்துக்கிறீங்க. ஸோ படுத்து ஆல்மோஸ்ட் தூங்கிட்டீங்க. நீங்கள் இப்படியே வந்து டைம் 11 ஆகுது, 12 ஆகுது. அந்த டேப்லெட்டோட எஃபெக்ட் வந்து போயிருச்சு. ஜிமினுக்கு வந்து திருப்பியும் ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருது. அப்படியே தேங்க பார்க்குறான். டே மச்சான், என்னால் முடியலடா. டே இருடா, கொஞ்ச நேரம் அப்படியே காமாரு. இவனை தூங்க வச்ச அப்புறம் நீ போய் பண்ணிக்கோடா. டே என்னால் முடியலடா டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி ஸ்வெட்டிங்லேயே ஒரு மாதிரி முடியாமல் பேசிகிட்டு இருக்கான் ஜிமின். சரி ஜேகே, சொல்கிறா என்ன? இல்லைடா, ட்ராவலிங்கில் ஒரு மாதிரி முதுகெல்லாம் பெண்டு கழண்டு விழுற மாதிரி இருக்குது. தூங்கிட்டு நாளைக்கு ரிலாக்ஸாக எழுந்திரிச்சு பேசலாமா? அதுவும் சரிதான்டா. டைம் பாரேன், 12 ஆயிடுச்சு. ஆமாடா, 12 ஆயிடுச்சு. அதான் எனக்கு ஒரு மாதிரி தூக்கமாக வேற வருது. அதான் தூங்கிட்டு நாளைக்கா பேசலாமா? பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ஹால்லே படுத்துக்கிறாங்க. லைக் சோஃபா வந்து 2 டிவிஷனாக இருக்கும். அதில் வந்து ஒரு டிவிஷனில் தயாங்கும், இன்னொரு டிவிஷனில் ஜங்குக்கும் படுத்துக்கிறாங்க. ஏன்னா தெரியும் 2 பேருக்குமே ஜிமின் வந்து பேச்சுலர், அதனால் அவனோட ரூமில் வந்து ஒரே ஒரு பெட்டு தான் இருக்கும், 3 பேரால் படுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் தெரியும். ஸோ அப்படியே வந்து இங்கேயே ஹால்லையே படுத்துக்கிறாங்க 2 பேருமே. ஸோ ஜிமினும் வந்து எந்திரிச்சு போயிட்டு அப்படியே வந்து ரூமில் போய் பார்த்தா உங்களை ஆளை காணும். ஓ, இவளை வர தூக்கிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பக்கத்து ரூமில் வந்து பார்த்தா நீங்கள் வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. அப்படியே வந்து ஜிமின் வந்து டக்குன்னு வராரு. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி உங்கள் ஃபேஸை வந்து டக்குன்னு பார்க்குறாரு. உங்கள் ஃபேஸில் பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி மூன் லைட் செம்மையாக படுது. அப்படியே விண்டோ சைட் தானே படுத்திருப்பீங்க. ஸோ அந்த விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகி அதுலேருந்து ஒரு சில்லான ஏரு உங்கள் ஃபேஸில் பட உங்களோட ஷார்ட் ஹேர்லாம் அப்படியே வந்து பறந்து உங்கள் ஃபேஸ்லேயே அப்படியே படுது. அப்படியே ஜிமின் அதை அழகாக ஒரு ஃபிங்கரில் எடுத்து உங்களோட இயருக்கு பின்னாடி டக் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அப்படியே உங்களை வந்து பார்த்துட்ருக்காரு. அம்மா, என்ன அழகா இருக்கா, என்னடா இவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஜிமினை வந்து பார்த்துட்டே இருக்க உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்லீப்பிங் வந்து டிஸ்டர்ப் ஆகி ஒரு மாதிரி சினுங்குறீங்க. அப்படியே தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த இடத்துல ஒரு மாதிரி உட்காந்துக்கிறாரு. அப்பா, என்னம்மா அழகா இருக்காடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ருசித்து ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே பார்த்துட்ருக்க டைம் வந்து போயிட்டே இருக்குது. லைக் ஒரு 15 மினிட்ஸ் இப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பார் உங்களையே. அட் த சேம் டைம் ஜிமினுக்கு அந்த டிசீஸ்னால் ஒரு மாதிரி வேர்த்து ஊற்றுது, அப்படியே வேர்த்துட்டே இருக்குது. ஸோ வந்துட்டு அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே வந்து உங்களை வந்து ஒரு மாதிரி தூக்கிக்கிறான், லிஃப்ட் பண்ணிக்கிறான் ப்ரைடல் ஸ்டைலில். நீங்கள் வந்து எந்திரிக்கலை. ஒரு மாதிரி உங்களோட ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் அப்படியே தூக்கி ஜிமினோட ரூமில் அப்படியே கொண்டு மெதுவாக படுக்க வைக்கிறான். உங்களோட ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ மெதுவாக படுக்க வச்சுட்டு மெதுவாக டோரையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாமே மெதுவாக பண்ணுறான். ரொம்ப மெதுவாக பண்ணுறான். ஸோ எல்லாத்தையுமே மெதுவாக பண்ணிவிட்டு இன்னும் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட டாப் வியரை அவன் இன்னும் கழட்டவே இல்லை. அப்படியே அங்கே எங்கேயும் போகாமல் திருப்பியும் உங்களோட ஃபேஸ் கிட்ட அப்படியே வரான். நீங்கள் வந்து மெதுவாக பண்ணிகிட்ருக்கனால உங்களுக்கு வந்து ஒரு இதுவுமே இல்லை. ஏன்னா என்றைக்குமே வந்து ரொம்ப ஸ்பீடாக போகும், ரொம்ப ஒரு மாதிரி டஃப் அண்ட் ரஃபாக இருக்கும். இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறனால உங்களோட ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகவே இல்லை. நீங்கள் வந்து தூங்கிட்டே தான் இருக்கீங்க ஸ்டில். ஸோ அப்படியே வந்து ஜிமின் வந்து உங்கள் ஃபேஸ் பக்கத்தில் வந்து ஒரு மாதிரி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. ஸோ பண்ணிவிட்டு அப்படியே வந்து பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஸோ அப்படியே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகுது அந்த மேக் அவுட் செஷன். ஒரு மாதிரி ஜிமினால் எவ்வளவு லவ்வை கொட்டி அந்த மேக்கப் பண்ண முடியுமோ அவ்வளோ லவ்வை கொட்டி அந்த லவ் மேக்கை வந்து பண்ணியிருப்பான். ஸோ அவ்வளோ அழகாக அது வந்துட்டு போய் முடிஞ்சிடுது.
நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, உங்களோட பாடி மொத்தமே ஒரு மாதிரி மரத்த கணக்கில் இருக்குது. ஸோ அப்படியே வந்து ஒரு மாதிரி இது பண்ணால் ஜிமின் தான் மேலே வந்து படுத்துட்ருக்கான். அவன் வந்து இன் பண்ண அந்த பொசிஷன்லேயே படுத்து தூங்கி இருந்திருப்பான் அவங்க மேலே. ஸோ அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் நீங்கள் மெதுவாக, ரொம்ப மெதுவாக அப்படியே ஜிமினோட ஸ்லீப்பு கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு அப்படியே ஜிமினை வந்து லைட்டாக ஒரு சைட்லேருந்து அப்படியே திருப்பி ஸ்ட்ரைட்டாக அப்படியே படுக்க வைக்கிறீங்க. அப்படியே படுக்க வச்சுட்டு பிளாங்கெட் எடுத்து ஜிமின் மேலே போற்றி விட்டுட்டு நீங்கள் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்படியே டோரை மெதுவாக ஓப்பன் பண்ணி வெளியே வந்துடுறீங்க. வெளியே வந்தால் எங்கள் தயாங்கும் ஜங்குக்கும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க 2 பேருமே கவுச்சில். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே பார்த்துட்டு கிச்சனில் போயிட்டு உங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ சமைச்சு எல்லாத்தையும் எடுத்து டைனிங் டேபிளையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே உட்காடுறீங்க. ஜிமின், ஜங்குக் அண்ட் தயாங் 3 பேருமே அப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ஜேகேவோட பிளேட்லேயும் தயாங்கோட பிளேட்லேயும் நீங்கள் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்களே சர்வ் பண்ணிவிட்டு அப்படியே உட்காடுறீங்க. ஜிமினோட பிளேட்டில் மட்டும் சர்வ் பண்ணல. அப்போது ஜிமின் வந்துட்டு அப்படியே உங்களை வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறான், ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறான். நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் ஒரு மாதிரி ஃபுட்டை பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. தேக்கு புரிஞ்சு போயிடுது நீங்கள் கோவத்தில் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜேகே பட் அப்படியே வந்துட்டு பார்க்குறாரு, ஏதோ ஒரே வீட்டில் இருக்காங்க போல், அதனால தான் அவனே எடுத்து அவனுக்கே கொட்டிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அதெல்லாம் கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்க தயாங்கும் ஜிமினும் பாட்டுக்கு புளுக்கு புளுக்குன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இப்படியே தான் அந்த 1 வீக்கும் பாஸ் ஆகுது. ஒரு மாதிரி சவுண்டு வெளியே வராமல் ஜிமின் வந்து மைல்டாக தான் பண்ணுவார் நைட்டு. மோஸ்ட்லி நீங்கள் தூங்கிடுவீங்க, அப்படியே தூக்கிட்டு வந்து அழுங்காமல் குலுங்காமல் பண்ணிவிட்டு அவர் படுத்து தூங்கிடுவார். இப்படி தான் நடந்துட்டுருக்கு அந்த 1 வீக்கில். அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு நீங்கள் வந்து சமைச்சி வச்சுருவீங்க, வேணும்னா அவன் எடுத்து போட்டு சாப்பிடணும், நீங்களாம் எல்லாம் எடுத்தெல்லாம் வைக்க மாட்டீங்க. இப்படியே தான் அந்த 1 வீக்கும் பாஸ் ஆகி போயிடுது. ஃபைனலி நம்ம ஜேகேவும் டேவும் பாய் பாய் சொல்லிவிட்டு அப்படியே வந்து கிளம்பிடுறாங்க. நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் வழி அனுப்பி வச்சுட்டு அப்படியே ரூமில் வந்து உட்காடுறீங்க. அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது ஜிமின் அப்படியே ரூம்குள்ளே வரான். நீங்கள் பெட்டில் உட்காந்துட்ருப்பீங்க, ஃப்ரெண்ட்லேயே ஒரு கவுச் இருக்கும், அதில் அப்படியே உட்காடுறான். உட்காந்துட்டு உங்களே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஏய் ஓயான், என்ன ஏதாவது பேசுடி, ஏன்டி இப்படி அமைதியாகவே இருக்க? உனக்கு தேவை எல்லா நைட்டும் நான் உனக்கு வேணும், அது மட்டும்தான், ஓகேவா? அதுக்கு மேலெல்லாம் நான் இங்கே எதுக்கு இருக்கேன்? எதுக்கு உங்ககிட்ட பேசணும்? நீயே சொல்லு. நான் உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியமே கிடையாது. புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து மொபைல் கையில் வச்சுருந்துருப்பீங்க. ஸோ மொபைல் தான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. அகைன் அதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. உங்கள் ஹேண்ட் அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். ஏய் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து கையை தட்டி விட பார்க்குறீங்க. ப்ளீஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அன்றைக்கி சொன்னது தான், ஒரே வீட்டில் 2 பேர் இருந்துட்டு பேசாமல் இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒயன். ஸோ வாட் ஜிமின், பழகிக்கோ. நான் வந்து மெய்ட் மாதிரி தான், புரிஞ்சுதா? உன்னோட தேவைக்கு நான் இருக்கேன். என்ன மெய்ட்ஸுக்கு காசு கொடுத்து வச்சுருப்பாங்க, நீ எனக்கு எதுவும் தராமல் வச்சுருக்க, அவ்வளோதான். உன்னோட எப்படி சொல்கிறது, ஃபிசிக்கல் ஹெல்த்துக்காக நான் இருக்கேன், தட்ஸ் ஆல். உன்னோட மென்டல் ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது, ஓகே? பிகாஸ் ஐ எம் நாட் யுவர் ஒய்ஃப், யுவர் பார்ட்னர் இஸ் அனதர் கேர்ள், ஐ எம் நாட், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜிமினுக்கு செம்மையாக கோவம் வருது, அப்படியே இரிட்டேட் ஆகுது. ஓத்தா, நானும் பேசுன்னு சொல்கிறேன், ஏன்டி ஏன் அவ்வளோ 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 கோவமாடி உனக்கு எனக்கு என் மேலே? ஆமாம், அவ்வளோ கோவம் தான். இப்போ என்ன என்னங்கிற? ஓவராக போயிட்டுருக்கடி. ஆமாம், நான் ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்கேன். எஸ், ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நீங்கள் அங்கேருந்து என்னச்சு போக பார்க்குறீங்க. எங்கடி போகிற? எங்கேயும் போவேன். ஈவன் தாட் இந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது, நான் போகிறேன். நீ ஃபஸ்ட் டைம் அப்படி தானே சொன்னேன், நீ இங்கிட்டு போயிரு, அம்மா அப்பா கிட்டே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன், அங்கே தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி எழுந்திரிச்சு நீங்கள் வந்து டோரை ஓப்பன் பண்ணலான்னு போகிறீங்க. லிசன் மீ. என்ன லிசன் மீ? என்ன லிசன் பண்ணணும் என்ன? சொல்லு என்ன? இது வந்து லவ் லைஃப் கிடையாது, நான் வந்துட்டு ஒன்று லவ் பண்ணலை, நீ எனக்கு என்னோடய ஃபிசிக்கல் ஹெல்த்துக்காக நீ வந்துட்டு என் கூட இருக்க,
என்னோடய மென்டல் ஹெல்த்துக்கு நீ ஹெல்ப் பண்ண வேணாம். அதுக்கு என்னோடய ஒய்ஃபே இருக்காங்க. அதானே? ஜஸ்ட் நான் ஒன்று வந்து உன்னோட பெட் ஃப்ரெண்ட், தட்ஸ் ஆல். அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன இருக்குது? உன்னோட மென்டல் ஹெல்த்துக்கு வந்து தயாங்குக்கு கால் பண்ணு, ஜங்குக்கு கால் பண்ணு, ஜாலியாகிடு. இந்த 1 வீக் ஜாலியாக இருந்தல அவங்கக்கிட்ட பேசிட்டு. நான் உனக்கு தேவைப்பட்டேனா? ஏதோ நைட்டுக்கு ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் தூங்க போயிடுவேன். நீ பாட்டுக்கு என்னை தூக்கிட்டு வந்து போட்டு நல்லா பண்ணிவிட்டு என் மேலே படுத்து தூங்கிடுவேன். நானும் நான் அலங்காமல் குலுங்காமல் அப்படியே வந்துட்டு சைடில் படுக்க போட்டு நான் எந்திரிச்சு போயிடுவேன். இதே தான் நடந்துகிட்ருக்கு. நான் வந்துட்டு உன்னோட மென்டல் ஹெல்த்துக்கு தேவையில்லை ஜிமின். இன்னும் டீப்பாக சொல்ல போனால் தயாங்குக்கு வந்து பக்கத்துலேயே வேலை வாங்கி கொடுத்துட்டு தயாங்க வீட்லேயே வச்சுக்கோ. சரியா? வீட்லேயே வச்சுக்கோ. அவன் வந்துட்டு உன்னோட மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவான். நான் எல்லாம் எதுக்கு, நான் போகிறேன் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து டோரை ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்புறீங்க ஜிமினை பார்த்து. அண்ட் தென் நான் வீட்டை காலி பண்ணிவிட்டு போகிறேன். சரியா? அந்த தென் எனக்கு ஒரு ஜாப் தேடணும். நைட் மட்டும் உனக்கு தேவைப்படும் போது வரேன். தேவைப்படும் போது இல்லை, என்றைக்கும் வரேன். 6 o'clock வந்துடுவேன். உனக்கு சமைச்சு கொடுத்துட்டு 8 o'clock பண்ணிவிட்டு மறுநாள் காலைல திருப்பி எழுந்திரிச்சு ஆஃபீஸ் போயிடுவேன். சரியா? அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து திருப்பியும் டோர் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. ஒரு மாதிரி ஐஸ் எல்லாம் டியரை பார்க்குது. ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து டோரை ஓப்பன் பண்ணலான்னு போகிறீங்க. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு திருப்பி கேட்குது. உங்களுக்கு வந்து அப்படியே டியரப்பான அந்த டியர்ஸ் எல்லாமே அப்படியே கீழே அப்படியே ஃபால் ஆகுது. ஒரு மாதிரி டியரி ஐஸோட அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஜிமின் அப்படியே நீடோன் போட்டுட்டு நின்றுட்டுருக்கான். அவனோட ஐஸுமே டியரை பாக்கியிருக்கு. அப்போ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இல்லை கேட்கல சரியா? ஐம் சாரி அண்ட் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கு தெரியல, எனக்கு இந்த அளவுக்கெல்லாம் மென்டல் ஹெல்த்துக்கும் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் இந்த அளவுக்கெல்லாம் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு எனக்கு சத்தியமாக தெரில. இந்த 1 வீக் ஒன்று அப்படியே தூக்கத்தில் தூக்கிட்டு வந்து பண்ணும்போதெல்லாம் ஒரு மாதிரி ப்ளஷர்ஃபுல்லாக நல்லா இருந்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். உடனே கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பேசாமல் இருக்கும்போதெல்லாம் சுத்தமாக முடியல. ஒரு மாதிரி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செஸ்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே ரொம்ப ப்ரோக் ஆகி அப்படியே உட்காந்துடுறான். அப்படியே ஒரு மாதிரி பாலில் சாஞ்சு 2 ஹேண்டையும் எடுத்து அவனோட ஃபேஸ் அப்படியே ஹைட் பண்ணிக்கிறான். அப்படியே ஹைட் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி போய் உட்காந்து அழுறான். ஸோ நீங்கள் அப்படியே நின்றுட்டு தானே இருந்திருப்பீங்க. அப்படியே ஜிமின் பக்கத்தில் போயிட்டு நீடோன் பண்ணி ஜிமினை செம்மையாக ஹக் பண்ணி அழுறீங்க. ரொம்ப அழுறீங்க நீங்கள் ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு. ஏன்டா இப்படி பேசுகிற? எனக்கு தெரில. எனக்கு சத்தியமாக எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு தெரில. I don't know what kind of feeling is this. பட் நீ என் கூட லைஃப் லாங் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. எந்த பொண்ணு ஒத்துப்பா? தினமும் ஒரு பையன் ஒன்று பண்ணுறான், பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவான், கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னா எந்த பொண்ணு ஒத்துப்பா? ஆனால் நீ எனக்காக ஒத்துக்கிட்டல்ல. ஜிமின் நீ யாரா? எனக்கு என்னோட ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்கள் வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. நீ அல்லாதடா, கஷ்டமாக இருக்கு எனக்கு நீ வேணும்டி. எனக்கு நீ வேணும், லைஃப் லாங் வேணும். ஒய்ஃபியா, பெட் ஃப்ரெண்டா, எல்லாம்மா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கேட்குறான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரி ஹார்ட்டெல்லாம் பிச்சு தூக்கி போடலாம் அந்த மாதிரி தோணுது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ரொம்ப அழுறீங்க. 2 பேரும் ஹக் பண்ணிட்டு உட்காந்து ரொம்ப 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 அழுறீங்க. அண்ட் தென் இப்போது எங்கே கட் பண்ணால் அப்படியே நீங்கள் 2 பேரும் ஒரு ப்ரீஸ்ட் முன்னாடி தான் நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே க்ரூம் அண்ட் ப்ரைட் அந்த ஒரு கோலத்தில் ஜேகே அவங்க எல்லாருமே அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஜேகே தயாங் சைடு அப்படியே திரும்புகிறாரு. இதுங்க எப்போடா லவ் பண்ணுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்க, அதெல்லாம் முன்னாடியே நடந்துச்சுடா.
அப்படியே பர்சனலாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்களாமா, நம்மளுக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க ஒரு மாதிரி தெரியாத மாதிரியே அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜேகே கிட்ட இது வரைக்குமே சொல்லலை, அவங்க 2 பேரும் லிவிங்கில் தாண்டா இருந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜேகேக்கு தெரிஞ்சால் பொலந்து கட்டிரும், அது வந்து 2 பேர்த்துக்குமே தெரியும். அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. உங்கள் ஃபேஸ்லேயும் சரி, ஜிமினோட ஃபேஸ்லேயும் சரி, அவ்வளோ ஹாப்பினஸ். அப்படியே 2 பேரும் ஸ்மைல் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்கீங்க ஒருத்தரை பார்த்து. ஸோ 2 பேருமே அப்படியே நின்றுட்டுருக்க ப்ரீஸ்ட்டும் 2 பேர்கிட்டையும் கேட்க வேண்டியது எல்லாத்தையுமே அப்படியே வந்துட்டு கேட்குறாரு. ஸோ நீங்களும் வந்து எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரிங்கையும் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ இங்கே அப்படியே கட் பண்ணால் அப்படியே வந்து உங்களை வந்து நைட்டுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே வந்து ரெடியெல்லாம் பண்ணிட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்கம்மா. தேங்க்ஸ் ஆண்டி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். எதுக்குமா? எதுக்கு? எதுக்கெல்லாம் கண் கலங்கிட்டுருக்க? இல்லை ஆண்டி, எங்கள் அம்மா அப்பா இருந்திருந்தாங்கன்னா கூட இவ்வளோ கிராண்டெல்லாம் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரில. ஆனால் நீங்கள்லாம் இவ்வளோ லவ், கேர் எல்லாம் எடுத்து என்னோடய அம்மா அப்பா இடத்துலையே இருந்து எல்லாமே பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண் கலங்கிட்டே சொல்கிறீங்க. அப்போது வந்து ஜிமினோட அம்மா அப்படியே வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நாங்களும் உன்னோட அம்மா அப்பா மாதிரி தான். சரியா? சரி, நீ இன்றைக்கெல்லாம் அழக்கூடாது. ஜிமின் பார்த்தா அதுக்கப்புறம் என்னை நல்லா கேட்பான், வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை எண்ணிக்க வச்சு உங்கள் ரூமில் தான் அப்படியே கொண்டுட்டு போய் விடுறாங்க. ஸோ ஜிமின் அப்படியே ரெடியாக உட்காந்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே போயிட்டு பெட்டில் போயிட்டு உட்காடுறீங்க. ஒரு மாதிரி ஜிமின் வந்து உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வருது. அப்படியே ஷை ஆகிட்டு ஒரு மாதிரி குனிஞ்சே உட்காந்துட்ருக்கீங்க. எதுக்குடி இப்படி உட்காந்துட்ருக்க? இல்லை ஜிமின், என்ன தான் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு வரும்போது என்னது என்ன என்ன ஃபர்ஸ்ட் நைட் ஃபர்ஸ்ட் நைட் இல்லை, 248th நைட். ஜிமின், இதெல்லாமா கவுண்ட் பண்ணுவ? பின்ன இல்லையாடி, அவ்வளோ நாள் ஒன்று வச்சு பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இந்த ஜிமின் உனக்கு சலிக்கவே இல்லை. எப்படி சலிப்ப? நீ தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபீல், ஃபஸ்ட்டு கிஸ், ஃபஸ்ட்டு ஃபீல் எல்லாமே நீ தான். அப்புறம் எப்படி சலிச்சு போவ? பைத்தியம் மாதிரி பேசாத. ஐயோ, போதுமா? கிஸோட ஸ்டாப் பண்ணிக்கவா? அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி நிமிர்ந்து ஜிமினோட மூஞ்சை பார்க்குறீங்க. என்னடி, என்ன அப்படி பார்க்குற? இல்லை, உனக்கு இன்னைக்கு வேர்த்து கொட்டவே இல்லையே. ஐயோ, இன்னைக்கு வெட்டிங் டே இல்லை, கிட்டத்தட்ட 3 டேப்லெட் எடுத்தேன்டி, அதான் எஃபெக்ட் போகலை. போயிடுச்சுன்னா திருப்பியும் வந்துடும், அப்படியே தூக்கிட்டு நின்றுவான். ஜாலியாக பண்ணலாம். ஓஹோ, 3 டேப்லெட்ஸா? என்ன பண்ணுறது, யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுல்ல, அதனால தான். சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஒரு 1/2 an hour நல்லா உட்காந்து பேசுகிறீங்க. அப்படியே ஒரு மாதிரி ஃப்யூச்சரில் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பிளானிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே பேசிகிட்ருக்கீங்க. ஜிமினுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து போயிடுது. ஸோ அவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்வெட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. என்னாச்சு? ஸ்டார்ட் ஆகுதுடி. அப்படியா? shall I play with your body? Mister, you are my husband and my body is all is yours அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது ஜிமின் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை பெட்டில் படுக்க வச்சுட்டு அவங்க மேலே அப்படியே லைட் ஆகிக்கிறான். ஸோ லைட் ஆகிட்டு அப்படியே உங்களோட லிப்ஸில் பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். ரொம்ப பயங்கரமாக. ஜிமின் வந்து கிஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணவே மாட்டான். அவனோட மூவ் வந்து எப்போவுமே இன் பண்ணுறதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கே ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது, என்னடா டாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வந்து நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஆன்சரே பண்ணாமல் படுத்துட்ருக்கீங்க. லைக் பேக் கிஸ் பண்ணாமல் படுத்துட்ருக்கீங்க. ஏடி பிரச்சனை உனக்கு? பேக் கிஸ் பண்ண மாட்டேங்கிற? இல்லை, எப்போவுமே பாட்டம்லேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணுவேன், இன்றைக்கி என்ன லிப்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? அதெல்லாம் அப்படி தாண்டி, பேக் கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான்.
ஜிமின் எனக்கு ரொம்ப வியர்டாக இருக்குது. வியர்டாக இருக்கா? இப்போ என்ன பண்ணணுங்கிற? நீ பண்ணிகிட்டே பண்ண, எனக்கு ரொம்ப வியர்டாக இருக்குது. போடி, எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட டாப் வியர் எல்லாத்தையும் அப்படியே வந்துட்டு கழட்டி போடுறான். அண்ட் தென் பாட்டம் வியரையும் கழட்டி அப்படியே போட்டுடுறான். மொத்தமாக நெக்ட் ஆக்கிடுறான். அப்படியே ஒரு மாதிரி ஒப்சஸாக பார்க்குறான் அவங்க பாடியை ஃபுல்லாக. என்னடி இவ்வளோ அழகாக இருக்க? என்னை ஏதோ மொத்தமாக பார்க்காத மாதிரி சொல்கிற. எங்கே பாட்டம் பார்த்தா டாப் பார்க்க மாட்டேன், டாப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணேன்னா பாட்டம் வியரை பார்க்க மாட்டேன். இன்னைக்கு தான் மொத்தமாக பார்க்குறேன். அப்படியா? அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மறுபடியும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஒரு ஏதோ ஒன்று மாதிரி இருந்திருக்கும் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கடா. ஏன்னா அவங்க கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப மஸ்ட்டு. எனக்கு வந்து இப்போல்லாம் என்னத்தை சொல்கிறது, ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்தாலே ஒரு இந்த இது பண்ணுறதுக்கே நான் வந்துட்டு ஒரு 6 வாட்டி டிலீட் பண்ணி அதுக்கப்புறமா தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என்னமோ தெரில, இப்போது ரெக்கார்ட் பண்ண ஃபோன் எடுத்தாலே ஒரு மாதிரி வாயெல்லாம் குளருது. ஸோ நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு வந்துட்டு ஒரு குட் மோட்டிவேஷன். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கடா. ஓகேவா? ஓகேடா, நான் வந்து போயிட்டு வரேன். பாய் பாய், லவ் யூ ஆல்.